ஷான் பார்க்கர் நாப்ஸ்டர் அப்படிங்கிற வலைதளத்தை உருவாக்கி இருந்திருப்பாரு. நாப்ஸ்டர் அப்படிங்கிறது MP3 சாங்குகளை பரிமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வெப்சைட்னு சொல்லலாம். அதாவது இந்த கால ஷேரிட் மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஒரு விஷயம் தான் நாப்ஸ்டர். இந்த நாப்ஸ்டர் தான் ஷான் பார்க்கர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அது மூலமா மிகப்பெரிய ஹிட்டும் ஆகி இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் முதலீட்டாளராகவும் இருந்தாரு. இதனால மார்க் ஜுகர்பர்க் ஷான் பார்க்கரை ஃப்ரெண்ட் பிடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஷான் பார்க்கர் ஃபேஸ்புக்குள்ள வந்தாரு. ஃபேஸ்புக்குள்ள வந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா சாவரின் இடத்தை பிடிக்க தொடங்கினாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் சாவரின் கிட்ட இருந்த 30% பங்கை 10% ஷான் பார்க்கர் குறைக்க வச்சாரு. சாவரினை ஒதுக்கி கட்டின பிறகு அவரே ஃபுல் அண்ட் ஃபுல் முதலீட்டாளர்கள் கூட பேச்சுவார்த்தைகளை நடத்த துவங்கினாரு. ஃபேஸ்புக்குடைய இன்னொரு முகமாகவும். ஆனா இது மார்க் ஜுகர்பர்க்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரே முகம் கொண்டதாக தான் இருக்கணும், அதுவும் மார்க்குடைய முகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவர் தான் மார்க் ஜுகர்பர்க். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா ஷான் பார்க்கரையும் ஓரங்கட்டணும், இப்பதான் ஃபேஸ்புக் நிறைய வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு. அப்படியாக 2010 காலகட்டத்தில் ஃபேஸ்புக் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. இனிமே ஷான் பார்க்கர் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஜுகர்பர்க் முடிவு பண்ணி இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே பார்க்கருமே மார்க் கிட்ட ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபட அதை மனசுல வச்சுட்டு மார்க் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு நாள் ஷான் பார்க்கர் ஒரு பார்ட்டியில இருந்தாரு. அந்த பார்ட்டியில அவருக்கே தெரியாம இது சோர்சஸ் மூலமா கிடைச்சது, இல்லைன்னா ஷான் பார்க்கர் கூட கொண்டு போயிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வழியில அந்த பார்ட்டிக்குள்ள போதை மருந்துகள் இருந்திருக்கு. அது ஷான் பார்க்கர் தெரிஞ்சு வச்சாரா இல்ல மார்க் வச்சாரா அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு சரியா கிடைக்கல. அப்படி இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டு மார்க் என்ன பண்ணிருப்பாருன்னா போலீஸ் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி இருந்திருப்பாரு. போலீஸும் ரைடு நடத்தி ஷான் பார்க்கரை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்க. அது மிகப்பெரிய நியூஸா மாறி இருக்கும். அந்த நியூஸா மாறினதால போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷான் பார்க்கர் இனிமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் குழுக்குள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ஷான் பார்க்கரையுமே ஃபேஸ்புக்ல இருந்து தூக்கி எறிஞ்சிருப்பாரு மார்க் ஜுகர்பர்க். இப்படியாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்ச பிறகு 2010 காலகட்டத்தில் நான் மட்டும்தானே இந்த ஃபேஸ்புக்கின் அதிபதி, இந்த ஃபேஸ்புக்கின் ஒரே முகம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா உட்காந்து ஃபேஸ்புக்கின் ஆளுமையா மாறி இருந்திருப்பாரு மார்க்.